ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்த அஜித் சார் நடிப்பில் உருவாகக்கூடிய குட் பேட் அக்லி அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி ஒரு சூப்பர் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. ஆதிக் ரவிச்சந்தர் டேரக்ஷனில் அஜித் சார் ஃபஸ்ட் டைமாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு படம் குட் பேட் அக்லி படம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் யார் பண்ணுறாருன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் யாருன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. கரெக்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பொங்கலுக்கு தலை பொங்கல் வேறு மாதிரி இருக்கும். தலை ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தா தரமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. தலை ஃபேன்ஸ்க்குலாம் அந்தளவு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3 அஜித் இருக்காரு. அதில் ஃபஸ்ட் அஜித் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர் காமிச்சிக்கிட்டு தரமாக இருக்காரு. அந்த மிடில் ஃபிங்கர் மறைச்சி சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது அஜித் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக இருக்க மாதிரி இருக்கார். மூணாவது அஜித் கேங்ஸ்டராக இருக்கார். கையில் பஞ்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் போட்டு வேறு மாதிரி இருக்கார். அஜித் நடிப்பில் உருவாகக்கூடிய இந்த குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் சம்மந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க 3 பேர் சட்டையை பாருங்கள், சைனீஸ் மாதிரி இருக்குது. அந்த ட்ராகன் சிம்பிள்லாம் போட்டு, இந்த சைனீஸோட சிம்பிள் அந்த ட்ராகன் தான் அந்த இது போட்டிருக்கு. பேக்ரவுண்டில் மேலே பாருங்கள் ரெண்டு ட்ராகன் இருக்குது. அது சைனீஸோட சிம்பிள் தான் அது போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது சைனீஸ் சம்மந்தமாக இருக்கும், சைனாவில் உள்ளவங்க தான் வில்லனாக இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சைனாவில் இல்லை தாய்லாண்டில் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த டேரக்டர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சைனாவில் தான் இல்லை தாய்லாண்டில் இந்த 2 இடத்துல தான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லொக்கேஷன் வைப்பாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ரொம்ப வயசான ரோல் தான் இல்லை, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்கார். கொஞ்சம் எங்கே தான் இருக்கார். வர பொங்கல் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு தலை பொங்கலாக தான் இருக்கும், தரமான பொங்கலாக இருக்கும். எல்லாம் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.